வாசனை பூக்கள். என்னடா விட்ட ஓவரா பேசிட்டு இருக்க? யார்கிட்ட பேசுற நீ? யார்கிட்ட கை வைக்கிற? திருட்டு கேட் வந்து மேல கை வைக்கிற. வந்து டூப்ளிகேட்னு சொல்ற. என்ன ஃப்ராட்னு சொல்ற? யார் பேசுற நீ? ஒண்ணா கேளு சார். விடுங்க சார். தன்முகா, என்னப்பா இது? கஸ்டமர்கிட்ட ஏன்பா சண்டை போடுற? தன்முகா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. தார் எவ்வளவு பெரிய வேல்யூபிள் கஸ்டமர், அவர்கிட்ட போய் சண்டை போடுற? சுந்தர் சார், என்ன சார் ஆச்சு? சார், நான் யாரு என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு கொஞ்சம் கேஷ் தேவைப்பட்டுச்சு. அதான் கொஞ்சம் போல நகையை வச்சு பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நான் என்னமோ டூப்ளிகேட் நகையை வச்சு பணம் வாங்கிட்டு போறதா வீணா என் மேல பழி போடுறாரு சார். தன்முகம், என்னாச்சு உனக்கு? சார், அவர் கொடுத்த நகை நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அந்த நகைக்கு பணம் கொடுக்கலாமா வேணாமான்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க சார். இந்தாங்க சுந்தர் சார், கொஞ்சம் கம் டவுனா இருங்க, நான் செக் பண்றேன். இந்தாங்க சார், நீங்களே செக் பண்ணி சொல்லுங்க. சரி, அடுத்து எடு. இந்தாங்க சார். யாரை பார்த்து ஃப்ராடுன்னு சொல்றான்? இப்ப இருக்கு எனக்கு. இந்தாங்க சார், இதெல்லாம் டூப்ளிகேட் நகை சார். சுந்தர், நீங்க இங்க இருந்து கிளம்புங்க ப்ளீஸ். என்னாச்சு சார்? பாதிக்கு பாதி டூப்ளிகேட் நகை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த நகையில இதெல்லாம் டூப்ளிகேட். நீங்களே பாருங்க. இதெல்லாம் ஒரிஜினல். இதெல்லாம் கல்பனாவோட நகையாச்சு. எங்க புரோட்டோகால் படி பார்த்தா உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க மேல ஆக்ஷன் எடுத்திருக்கணும். ஆனா நீங்க யாரு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை எப்பவும் நான் மதிக்கிறேன். ஏதோ தெரியாம தவறு நடந்துருச்சு. இதுக்கு மேல இந்த விஷயத்தை ஃபுல் ஆன் பண்ண முடியாது. நீங்க கிளம்புங்க. இல்ல சார், இதெல்லாம் என் ஒய்ஃபோட நகைங்க. நான் உங்களுக்கு பர்சனலா வாங்கி கொடுத்தது சார். எல்லாமே பியூர் கோல்டு. சார், நீங்க கோல்டுன்னு சொல்றீங்க, ஆனா உரசி பார்த்தா எல்லா நகையும் பித்தளையா இருக்கே. இது எப்படி நடந்துச்சுங்கிறத உங்க வீட்டுல போய் கேட்டுக்கங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இது டூப்ளிகேட் நகை. இதுக்கு எங்களால பணம் தர முடியாது. நீங்க போலாம். இதெல்லாம் நான் வாங்கி கொடுத்த தங்க நகைங்களாச்சு. எல்லா நகைகளும் டூப்ளிகேட்டா? எப்படி மாறுச்சு? கல்பனா, நீ திருந்திட்டேன்னு நினைச்சா வழக்கம் போல உன் புத்தியை காட்டிட்டியா? நகைகளை மாத்தி வைக்கிற அளவுக்கு வந்துட்டியா? சார், ஐம் ரியலி சாரி சார். இட்ஸ் மை மிஸ்டேக் ஒன்லி. தெரியாமல் நடந்துச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. மிஸ்டர் சண்முகம், ஐம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல, போயிட்டு வாங்க. சரி, போங்கப்பா, போங்க. போய் வேலையை பாருங்க. போங்க 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 போங்க. கல்பனா, ஏ கல்பனா. வெதோலி, கல்பனா எங்க இருக்கா? என்னாச்சு சுந்தர்? நகையை வைக்கிறதுக்கு பேங்குக்கு போனீங்க, ஏன் இப்ப இவ்வளவு கோவமா வரீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏ கல்பனா, கீழ்வாடி. சுந்தர், எங்கடே இருக்க? வர போறியா இல்லையா இப்போ? ஏய், கீழே இறங்கி வாடி. கீழே இறங்கி வான்னு. சுந்தர், தயவு செஞ்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. சுந்தர், சொல்லுங்க சுந்தர். என்னடி இது? சொல்லு, என்னது? எனக்கு தெரியாம இந்த ஃப்ராட் வேலையை எப்ப பண்ண? அப்போ நீ முழுசா திருந்துட்டேன்னு சொன்னதெல்லாம் பொய், அப்படிதானே? இத்தனை நாளா வேஷம் போட்டு திருந்துற மாதிரி எங்க எல்லாரையும் ஏமாத்திருக்கேன் இல்ல? கெட்ட புத்தியோட மொத்த உருவமும் நீதாண்டி. பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே பத்திட்டு எரியுது. ஏய், ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காதரி. இந்த நகையை எப்ப மாத்துன?
எதுக்காக மாத்துனேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இப்ப மட்டும் நீ பதில் சொல்லல, இங்கே வெட்டி பலி போட்டுருவேன். சொல்லு. சுந்தர், ஏய், சீ. அழுதெல்லாம் என்ன வெறுப்பேத்தாத. பதில் சொல்லு. ஐயோ தயவு செஞ்சு என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு நகை வைக்கிறதுக்காக பேங்க்குக்கு போயிருந்தேன்ல, ஆமா. போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவளோட முழு வண்டவாளம் என்ன. நான் கொண்டு போன இவளோட அத்தனை நகையும் நான் இவளுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுத்தது எல்லாமே 22 கேரட் 916 நகைங்க. ஆனா பேங்க்காரங்க இன்னைக்கு எல்லா நகையும் உரசி பார்த்துட்டு எல்லாமே முழுக்க முழுக்க டூப்ளிகேட் கவரிங் நகைன்னு சொல்லிட்டாங்க. கவரிங் நகையை கொடுத்து போர்ஜரி பண்றேன்னு சொல்லி என் கூட சண்டைக்கு வந்துட்டாங்க. என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க பார்த்தாங்க. அப்புறம் ஏதோ பேங்க் மேனேஜர் எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால என்னை விட்டுட்டாங்க. இது நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு அசிங்கம். ஏய், இப்ப எனக்கு மரியாதையா பதில் சொல்லு. நான் கொடுத்த தங்க நகையை என்னடி பண்ண? சொல்லுடே. எல்லாத்தையும் வித்து உன் பிறந்த வீட்டுக்கு கடத்தி விட்டியா இல்ல வேற எவனுக்காவது கொடுத்தியா? சுந்தர், என்னங்க கொன்றுவேன். ஒரு வார்த்தை பேசுன கொன்றுவேன். இப்ப நகை என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகும். மரியாதையா பதில் சொல்லு. ஒரு நிமிஷம் இருங்க. கல்பனா, என்ன இது? இப்பதானே எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நிம்மதியா இருந்தோம். மறுபடியும் இது என்ன குழப்பம்? நகை நீ மாத்தினியா? சொல்லு. நகை நீ மாத்தினது உண்மைதானா? சொல்லு கல்பனா. ஆமா. பாத்தீங்களா? ஆ? திருடி சதிகாரி உண்மையை ஒத்துக்கிட்டா. நடுங்க, சுந்தர், நகருங்க. ஏய், உனக்கு ஏண்டி இந்த திருட்டு புத்தி? ஏன் இந்த திருட்டுத்தனம்? ஆ? ஒரு ரத்தத்திலே ஊறி போச்சுல. உண்மையை சொல்லிடு. நகையை என்ன பண்ண? சொல்லுடி. சுந்தர், கொஞ்சம் பொறுமையா இருக்கு சுந்தர். என்ன கல்பனா, நீ தெரிஞ்சிட்ட மாறிட்டேன்னு நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். இப்படி பண்ணிட்டியம்மா. உன் மேல இருந்த மொத்த நம்பிக்கையும் துக்கு நூறா உடைஞ்சு போச்சு. வேதவல்லி, யார் கண்டா? இன்னும் இவ வேற எதெல்லாம் எனக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருக்காளோ? எல்லாம் மொத்தமா எனக்கு தெரியற அன்னைக்கு நான் ஹார்ட் அட்டாக் வந்து செத்தே போயிருவேன் போல இருக்கு. பாருங்க, இப்ப கூட இவ வாய் திறந்து பேசுறாளான்னு. ஏய், இப்ப சொல்றேன்டி, நல்லா கேட்டுக்கோ. உண்மையை சொல்ற வரைக்கும் நான் உன்னை சும்மா விட போறதில்லை. என் முகத்திலேயே முடிக்காத நீ. ச்சீ. ஏய், ரூமுக்கு மட்டும் வந்த உன்னை கொன்னே போடுவேன். வாழ்நாள் முழுக்க உன்னை பொண்டாட்டியா ஏத்துக்கவே முடியாது. தனியா கடந்து சாவு. சுந்தர், கர்ப்பமா இருக்கேன்னு பாக்குறேன். எல்லாம் ஒரு பொம்பளையாடி, குடும்பத்துக்கே விளங்காது. ச்சீ. என்னாச்சு? சுந்தர் தம்பி வாங்கி கொடுத்த எல்லா நகைகளையும் கல்பனா அம்மா டூப்ளிகேட்டா மாத்தி வச்சுட்டாங்க. கையங்களவுமா கல்பனா அம்மா சுந்தர் தம்பி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இனிமேல் என் மூஞ்சிலேயே முடிக்காதுன்னு தம்பி திட்டாரு. அதனால தான் அழறாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல கல்பனா. ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. அண்ணே, சொல்லு தம்பி. ஒன்றும் இல்லைண்ணே, மல்லிகா தலைவலியில் ரொம்ப துடிக்கிறா. பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது.
அது டாக்டரு ஒரு 5 இன்ஜெக்ஷன் போட்டால் தான் வலி குறையும்னு சொல்லிடுறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா தேவைப்படுது. என்கிட்ட இருக்க பணம்லாம் காலி ஆயிடுச்சு நீ. அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துனேன். அது எல்லாமே இப்போ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டில் போயிடுச்சு நீ. அண்ணன் கிட்ட கேட்டேன், அண்ணன் இல்லைன்னு சொல்லி வச்சு. அதான் நீங்கள் ஏதாவது இருந்தா கொடுங்களேன். தம்பி, அவ்வளோ பணம் நான் எப்படி? பணமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நிறையா இருந்தால் கூட நீங்கள் கொடுங்க அண்ணி. அதை நான் அடமானம் வச்சு பணமாக்கிக்கிறேன். நான் எப்படியாவது 2 மாதத்துல திருப்பி குத்துருவேன் அண்ணி. அண்ணி நான் எனக்காக கேட்கல அண்ணி. மல்லிகா பாவம் நீ கஷ்டப்படுற அண்ணி. ப்ளீஸ் அண்ணி. ஒரு நிமிஷம். இதுல என்னோட நகை இருக்கு, இதை வச்சுக்கோ. தேங்க்ஸ் அண்ணி. ஆனா அவருக்கு தெரியாம இதை பண்றதுதான். அண்ணே, அண்ணனுக்கு தெரிய வேணாம் அண்ணே. அண்ணனுக்கு தெரிஞ்சா அப்பாவுக்கு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் வேதாஜிக்கு தெரிஞ்சிடும். தேவையில்லாத பிரச்சனை ஆகிட போகுது. அண்ணே நான் ஒன்று பண்ணுறேன் அண்ணே. இதே மாதிரி வேணா நான் டூப்ளிகேட் நகை பண்ணி கொடுத்துறேன் அண்ணே. நீங்கள் கொஞ்ச நாள் வச்சு சமாளிங்க. நான் அதுக்குள்ள எப்படியாவது இதை மூட்டுருவேன் அண்ணே. அண்ணே அண்ணா கிட்ட மட்டும் சொல்ல வேணாம் அண்ணே. தேங்க்ஸ் அண்ணே. ஏன்னே நான் தான் நகை எடுத்துட்டு போனேன்னு சொல்லியிருக்கலாம்ல. நீ தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிருக்கியே, அப்புறம் எப்படி நான் சொல்றது? கவலைப்படாத, இந்த பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன். எந்திரி, எந்திரி, எந்திரிங்கிறல. எவ்வளவு தைரியம் இருந்தா ரூம்குள்ள வந்திருப்ப. அதான் ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்டி. ஏண்டி வந்த? ஏய் ஏய், அழுது நடிக்காத, அழாத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்படி அழுதுதான் நாடகம் போட்டுட்டு இருக்கேடி எத்தனை நாள். நகையும் பணத்தையும் திருடுறதுக்காக தான் இப்படி எல்லாம் நடிச்சிட்டு இருந்தியா? இருக்கலாம், இருக்கலாம். நீ அப்படிதான் பண்ணிருப்ப. நகைய திருடின மாதிரியே இன்னும் எனக்கு தெரியாம என்னென்னலாம் திருடி வச்சிருக்கியோ? யாருக்கு தெரியும்? ஏய், அழுது சமாளிக்கலாம்னு நினைக்காத. மரியாதையா உண்மையை சொல்லிடு. நகை எங்க வச்சிருக்க? நான் வாங்கி கொடுத்த நகையெல்லாம் எப்படி டூப்ளிகேட்டா மாறிச்சு? எப்ப அதை மாத்துன? சொல்லு முதலாத. அப்பா அம்மாவுக்கு தானே தந்திருக்க. பிறந்த வீட்டுக்கு இங்க இருந்து எல்லாத்தையும் திருடி அனுப்பிச்சிட்டல. போறேன்டி. நாளைக்கே காலையில உங்க அப்பா அம்மா பேர்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். போலீஸ கூட்டிட்டு போய் உன் வீட்டுல எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணா தெரியும்ல நகையெல்லாம் எங்க இருக்கும்னு.
நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், நீ வாய் திறக்காம அமைதியா இருக்கல்ல? ஆ, சரி, நான் இந்த விஷயத்தை போலீஸ் வச்சு ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அப்பதான் இதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். ஐயோ, இருக்கு. இங்க பார், ஒரு 2000 ரூபாய் நோட்டு. 1 2 3 4 5 6 6 100 ரூபாய் நோட்டு, ஒரு 50 ரூபாய் நோட்டு, மொத்தம் 2650 ரூபாய் இருக்குதுல. 2 டெபிட் கார்டு இருக்குதுல. இங்க பார், ஒரு மோதிரம், ஒரு செயின், ரெண்டுமே 24 கேரட் கோல்ட். இதெல்லாம் ஆபீஸோட டாக்குமெண்ட்ஸ், முக்கியமானது. ஓகே, இது என்னோட ஃபேவரட் வாட்ச், இது என்னோட போன். எல்லாம் சரியா இருக்குன்னு செக் பண்ணிட்டு தான் படுக்கிறேன். இதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் காணாம போச்சு, ஒண்ணு உண்டு இல்லாம பண்ணிடுவேன். தாலி கட்டினவ எங்கடா பர்ஸ் நகையெல்லாம் திருடிடுவாளோன்னு பயந்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலை எடுத்து. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன், இந்த ரூம்ல மட்டும்தான் உன் கைவரிசையை காட்டிருக்கியா, இல்ல இந்த வீட்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் கைவரிசையை காட்டிருக்கியா? ஓ பாவம், வீரையா அண்ணனெல்லாம் உஷாரா இருக்க சொல்றேன். இல்லன்னு வச்சுக்கோ, ஏன் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாம் சுவாகாதான். நீயே இந்த லட்சணத்துல இருக்கேன்னா வயித்துல ஒரு புள்ள வேற. ஏ அப்பா முருகா, தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இவ்வளவு மாதிரி மட்டும் படைச்சிடாத, உனக்கு புண்ணியமா போகும். ஏய், இப்பவும் நான் சொல்றேன், உன் வயத்துல இருக்கிற குழந்தைக்காக தான் பார்க்கிறேன். ஏதாவது ஒரு மூலையில போய் படுத்துக்கோ. என் மூஞ்சில கூட முடிச்சிடாத, என் பக்கத்துல கூட வந்துடாத. இல்லங்க, நான் வெளியே படுத்துக்கிறேன். எதுக்கு? எதுக்குன்னு கேக்குறேன். எங்க அப்பா பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கா? ஒண்ணும் தேவையில்லை. ஓ, ஏதாவது மூலையில போய் படும் முதல்ல. இல்லங்க, மாமா கேட்டா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நான் இங்க படுத்தா நான் எதையாவது திருடிடுவேனான்னு யோசிச்சுக்கிட்டே நீங்க நிம்மதியா தூங்க மாட்டீங்க. ஓ, நான் வெளியில படுத்துக்கிறேன், நீங்க நிம்மதியா தூங்குங்க. உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும். உன் கருணைக்கு ரொம்ப தேங்க்ஸ். தயவு செஞ்சு வெளியே போ, வெளியே போ. வா வா. இந்தா, இதையும் எடுத்துட்டு போ. போ 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 முதல்ல. இது ரிஷிகள் பிறந்த நாடு, முனிவர்கள் பிறந்த நாடு. கருப்பு பணத்தை யாரும் தொடக்கூடாது, அதான் நான் சொல்லுவேன். எங்களுக்கு பகவான் மண்டையில பெரிய மிளை கொடுத்திருக்கிறோம். அதை வச்சுக்கிட்டு நாங்க என்னென்னமோ டெலிகேஸ் பண்ணி சம்பாதிச்சு நிறைய எக்கச்சக்கமா வச்சிருக்கிறோம். அதை போய் கருப்பு பண்ணணும்னு பூந்து உள்ள வந்து பிடிக்கிறான்னு நியாயமா? அப்ப பணக்காரன் எதிர்காலம் என்ன ஆமா? சார், நம்ம எம்டி வீட்ல இருந்து கிளம்பிட்டாரு. இன்னைக்கு சேல்ஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்லியிருந்தாரு. ரெடி பண்ணிட்டோமா? அதை ஏன் கேக்குற? ரிப்போர்ட்ல ரெடியா தான் இருக்கு, ஆனா பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒன்னும் இல்ல. என்ன சார் சொல்றீங்க? போன மாசத்தை விட இந்த மாசம் நம்ம எல்லா பிரான்ச்லயும் 20% சேல்ஸ் டிராப். நாம எங்கேயோ இருக்கோம், நம்ம டார்கெட் எங்கேயோ அவசரத்துல இருக்கு. அப்ப இன்னைக்கே எல்லாருக்கும் சங்குதானா? ஆமா. Yeah.
உட்காருங்கப்பா. ஏப்பா கேம்ஸு என்ன சொல்லுவாங்க, அந்த சேல்ஸ் கணக்கு ரிப்போர்ட்லாம் வச்சிருக்கியா? எல்லாம் ரெடியா இருக்கு சார். அக்கார்டிங் டு லாஸ்ட் மந்த் அண்ட் திஸ் மந்த். யோ, சாரி சார், தெரியாம. உன் நாக்கில் சூடு போட்டால் கூட நீ அடங்க மாட்டாயா? ஏயா இப்படி இங்கிலீஷ்லேயே பேசுனேன்னா கஸ்டமருக்கு எப்படியா புரியும்? எதை வெள்ளக்காரங்க மீன் ஓடி போயிட மாட்டேன். அறிவு கட்டவன. தமிழில் பேசு, தமிழில் பேசுன்னு எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். சாரி சார். அதை இங்கிலீஷ்லேயே சொல்லு. மன்னிச்சிருங்க சார். நீ எல்லாம் திருந்தவே மாட்டேயா? சரி சரி, அந்த சேல்ஸ் எம்பிட்டுன்னு சொல்லு. போன மாசத்தை விட சேல்ஸ் கம்மியா இருந்தாலும் மொத்த பிரான்ச்சோட சேல்ஸ் பெர்சன்டேஜ் வச்சு பார்த்தா. யோ நிறுத்தியா, எங்கிட்ட போய் பிரசன்டேஷன் பேசிட்டுலாம் இருக்காத. நான் போட்ட முதலுக்கு லாபமா நட்டமா அதை சொல்லு முதல்ல. பிரசன்டேஷன். யோ பதில் பேசியா? ஏன் அப்படி மங்கினி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க? நஷ்டம் தான் சார். எம்பிட்டு? 18 லட்சம் சார். ஏயா நான் ஸ்கூலு, ஃபைனான்ஸ் கம்பெனி, கல்யாண மண்டபம்னு கட்டி வச்சு சம்பாரிச்ச காசை மழையா குமிச்சு கொண்டாந்து தருவேன். நீங்கள் அதெல்லாம் நட்டமாக்கி என்னை நடுத்தரவில் கொண்டாந்து நிப்பாட்டலாம்னு பார்க்குறீங்களோ? யோ அவன் அந்த காட்டிலேருந்து கொண்டு வந்தேன், இந்த காட்டிலேருந்து கொண்டு வந்தேன்னு எருமை மட்டும் மூத்தரத்தை வச்சு கோடி கோடியா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு டிவி பிரித்து வைக்கிறதுக்கு அவ்வளோ வலிக்குது. கஸ்டமர் இல்லாத நேரத்தில் கடையில் ஏசி ஓடிச்சு, அம்புட்டு பேரையும் தொலைச்சு. யோ சேல்ஸ்மேன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? கழுத்துல டையும் வாயில பொய் இருக்கணும். எங்க கடை பிரிட்ஜ திறந்து வச்சா ஏசியா பயன்படுத்திக்கலாம்னு பொய்ய அள்ளி விடணும்யா. அவன் தான் சேல்ஸ்மேன். அதை விட்டு எல்லாரும் கொண்டு வந்து எங்க நட்ட கணக்கை காட்டிக்கிட்டு இருக்காங்க. நட்ட கணக்கு. யோ அந்த லட்சுமி அனுக்கு சேல்ஸ் கணக்கை கேட்டிருந்தேனே, அந்த ராஜகோபால் கொடுத்தானா? கொடுத்துட்டாரு சார். எவ்வளோ? அவங்க சேல்ஸ் 5% ஏறி இருக்கு சார். எப்படி அவங்களுக்கு மட்டும் எப்படியா மாசம் ஏறிக்கிட்டே இருக்கு? ஏயா நீங்க சொன்னீங்கன்னு தானே தங்க காசு வெளிநாட்டு கூட்டி போயிட்டு வர்றது, பரிசு பொருட்கள்லாம் அறிவிச்சு? ஆமா அறிவிச்சிங்க சரி. ஆனா நியாயமா கொடுத்தீங்களா? இல்லையே. சினிமா நடிகை கூட்டி வந்து நம்ம கடை இது நம்ம கடைன்னு சொல்லி விளம்பரம் எல்லாம் போட்டோம்ல, அப்புறம் ஏன் நமக்கு சேல்ஸ் கூடல? கவர்ச்சி நடிகையை வச்சு அரைகுறை விளம்பரம் போட்டேன்னா எவன் வருவான் கடைக்கு? பேசியா, வாய் திறந்து பேசு. சார் இந்த 500 ரூபா 1000 ரூபாலாம். யோ நிறுத்தியா, எனக்கு தெரியும் 500 ரூபாவா 1000 ரூபாங்கிறதெல்லாம் நம்ம கம்பெனிக்கு மட்டும் இல்லையா, அந்த லட்சுமி அண்ட் கோவுக்கும் தான். அவங்க மட்டும் எப்படி மாசம் லாப கணக்கை கூட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாருங்கய்யா, எல்லாருக்கும் ஒன்று சொல்லி நல்லா கேட்டுக்கங்க. இது வரைக்கும் நான் ஆரம்பிச்ச தொழில தோத்ததே கிடையாது. அதுலயும் அந்த லட்சுமி அன்கோ ராமநாதனுக்கு எனக்கும் பல வருஷத்து பகை. அவனால எனக்கு ஏற்பட்ட இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவன் அந்த தொழிலை தோக்கடிச்சு அவ குடும்பத்தை நடுத்தரவுல கொண்டாந்து நிப்பாட்டுற வரைக்கும் என் மூச்சு அடங்காது.